ஏழாம் இடத்திலே இருக்கக்கூடிய குரு பகவான் சகலவிதமான செல்வங்களையும் வெளிநாட்டு யோகங்களையும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் தரப்போகிறான். சத்துருஸ்தானாதிபதி 6 அவன் 8ஆம் இடத்திலே மறையும் பொழுது வியாதி, கடன், கஷ்டம் போன்றவை இல்லாத ஒரு நிலை ஏற்படும். விபரீத ராஜயோகம், பெண்களால் ஏற்படக்கூடிய மாபெரும் நன்மை போன்றவை ஏற்படும். ஒரு நிமிஷம்தான் மொத்தமாக டைமே அவ்வளோதான் ஆச்சு. மேடம் தான் ஹோம் மினிஸ்டர், மேடம் நினைச்சா என்ன வேணா நடக்கும். ஸ்ட்ரெயிட்டா லக்ஷ்மியுடைய அருள் பெற்றுட்டீங்க தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 3 கிரக பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது? 7ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய குரு பகவான், 7லே இருக்கக்கூடிய குரு பகவான் சகலவிதமான செல்வங்களையும் அதே நேரத்தில் 7 வெளிநாட்டு யோகங்களையும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் தரப்போகிறான். டிஃபால்ட் சார் என்னைக்கு சார் பேட் பாய் சார், அவன் என்னைக்கு சார் எனக்கு நல்லது, அப்படி சொல்லாதீங்க. புதன் தான் உங்களுக்கு பேட் பாய், குரு உங்களுக்கு 1 அப்போ 7ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது பெரிய ப்ராப்ளம் எதுவும் வராது. அதே நேரத்தில் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான், நிறைய பேர் சொல்லுவாங்க 8ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் மறைவதால் எனக்கு அந்த பிரச்சனை ஆகிடுதும் சார், என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க, சுக்கிரனே மறைஞ்சிட்டார் சார், குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது சார் எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் சத்தியமான அப்பட்டமான பொய். காரணம் என்னவென்றால் 6 சுக்கிரன் தான் 8ஆம் இடத்தில் மறைகிறான். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. 6 என்றால் ரண ருண ரோக சத்ருஸ்தானாதிபதி என்று பொருள். ரண ருண ரோக சத்ருஸ்தானாதிபதி 6 அவன் 8ஆம் இடத்திலே மறையும் பொழுது வியாதி, கடன், கஷ்டம் போன்றவை இல்லாத ஒரு நிலை ஏற்படும். நண்பர்களே, உலகத்தில் யார் ரொம்ப சந்தோஷமான மனிதர்கள் என்றால் வியாதி, கடன், கஷ்டம் இல்லாதவர்கள். நேரே போ நேரே வா, எதாக இருந்தாலும் கடன்லாம் கிடையாது. கடன் இல்லா வாழ்க்கை ஒரு பெருவாழ்வு, மரணமில்லா பெருவாழ்வை விட பெருவாழ்வு தான். 6 8ஆம் இடத்தில் மறைகிறான். விபரீத ராஜயோகம், பெண்களால் ஏற்படக்கூடிய மாபெரும் ஒரு நன்மை போன்றவை ஏற்படும். லேடி பாசி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. குட் மார்னிங் மேடம், ஓகே பரவாயில்ல, ஸோ கைண்ட் ஆஃப் யூ. உங்களை சீனியர் மேனேஜர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஏஜிஎம் பண்ணிட்டேன் மேடம், சார் ஏதாவது சொல்லுவாங்க, சார்கிட்ட நான் பேசிக்கிறேன். அடடா, ஹோம் மினிஸ்டர் அருள் பெற்றால் என்ன வேணால் செய்யலாம் வாழ்க்கையிலே. நண்பர்களே, ஹோம் மினிஸ்டர் அருள் பெற்றால் என்ன வேணால் நடக்கும். ஸ்ரீபெரும்புதூரில் வீரராகவ பெருமாளோட கோயில், என் வாழ்வில் நடந்ததை சொல்லுகிறேன். அப்போ குழந்தைக்கு ஒரு சுவாமி பார்க்கணுங்கிறதுக்காக அமாவாசைக்காக அந்த கோயிலுக்கு போகிறோம். நான் போயிருக்கிறேன். போகும்போது என்னாச்சுன்னா நடந்தது இதே தான் உங்களுக்கு நடக்க போகுது, அதனால் சொல்கிறேன். அப்போ நடக்கும்போது என்னாச்சுன்னா என் மனைவி சொல்கிறா, வீரராகவ பெருமாள் கோயிலில் பெருங்கூட்டம் வரும், ஜாக்கிரதையாக இரு. நான் சொல்கிறேன் அதெல்லாம் ஒன்று நமக்கு தெரியாததா என்ன போகிறேன். அங்கே போய் பார்த்தா ஒரு 20 பேர் நிற்கிறாங்க. இதைத்தான் இவ்வளோ பெரிய உலகமாக கூட்டம்னு சொன்னாலாம், இதெல்லாம் ஒரு க்யூவா என்று சொல்லி அந்த 20 பேர் க்யூவில் நின்றுட்டேன் சார். ஒரு 18 பேருக்கு அப்புறம் தான் தெரியுது என்னென்னா அது தாயார் க்யூ. அதாவது திரும்பி வரும்போது லக்ஷ்மியை பார்த்துட்டு வரணும். சுவாமி க்யூ அங்கே இருக்குது. சுவாமி க்யூ 2500 பேர் நிற்கிறாங்க. ஆஹா, நம்ம தான் லூத்துத்தனமாக வந்து திரும்பி பார்க்கும்போது லக்ஷ்மி க்யூவை பார்த்துட்டு போகணும். லக்ஷ்மி கூட நின்றுட்டு தான் நம்ம ஒய்ஃபுக்கு சவுண்டை கொடுத்துருக்கோன்ட்டு ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி, ஐம் சாரி, சாமி க்யூ அங்கே தனியாக இருக்குது, நீ சொன்னது உண்மை தான், இந்த க்யூவில் நின்னால் வரத்துக்கு சாயந்தரம் ஆகும், அவ்வளோ பெரிய க்யூ நிற்குது என்று சொன்னேன். அப்போது பக்கத்தில் அடுத்த ஆள் நான் தான், நன்றாக புரியுது. நான் வெளியில் வர முடியாது, க்யூவில் மாட்டிக்கிட்டேன். அடுத்த ஆள் நான் தான். அப்போ அங்கே பட்டாச்சாரியார் இருப்பார் பாருங்க, அது அம்பாளுக்கு பூஜை பண்ணுறவர். அவர் அந்த தீபாரதனை காட்டிட்டு சொல்கிறார், மேடம் தான் ஹோம் மினிஸ்டர், மேடம் நினச்சா என்ன வேணால் நடக்கும், வேண்டிக்கோங்கன்னு சொல்கிறார். நான் அப்படியே வேண்டிக்கிறேன். என்ன ஹோம் மினிஸ்டரோ என்னவோ போ, சாமி பார்த்துட்டு சீக்கிரம் வேலைக்கு போனால் சரி. எனக்கு செகண்ட் ஷிஃப்ட்டு அப்போ கம்பெனியில். நான் சொல்கிறதுலாம் ஒரு 15 வருஷம் முன்னாடி. அப்போது சரின்னு வெளியே வரேன் சார். வெள்ளை கலர் சட்டை போட்டிருந்தேன், ஞாபகம் இருக்குது. அப்போ திருவள்ளூரில் அங்கே விஐபி க்யூன்னு ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னா கூண்டாக இருக்கும். திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் கோயில் மேலே விவிஐபி வந்து அந்த கூண்டு வழியாக உள்ளே போகலாம். அப்போது அந்த அரசியல்வாதிக்கு யாரோ ஒரு அரசியல்வாதி, அது யாருன்னு தெரில, அவருக்கு அன்றைக்கி பர்த்டே. அவர் வராரு, அவர் கூட அண்ணன்களின் விழுதுகள், அவங்களும் வெள்ளை சட்டை போட்டுட்டு பின்னாடியே வராங்க. நான் பின்னாடியே நடந்து போகிறேன். எனக்கு தெரில, என்ன ஏதோ ஒரு சக்தி கூட்டிகிட்டு போகுது.
அண்ணன் மேலே ஏறிட்டார், அவங்க தம்பிகள்லாம் ஏறிட்டாங்க. என்ன ஒருத்தர் மேலே ஏற மாட்டீங்களா என்று சொல்லி கையை பிடிச்சி இழுத்து மேலே ஏற்றிட்டார். என்ன அவங்க டீம்னு நினச்சிட்டார். கதவு மூடுறார், திரும்பி பார்த்தா சுவாமி அப்படி வீரராகவர் படுத்திருக்கார். ரங்கநாத பெருமாள் மாதிரி இப்படி படுத்திருக்கார். இப்படி புல்லரிச்சு போச்சு. ஒரு நிமிஷம்தான் மொத்தமாக டைமே அவ்வளோதான் ஆச்சு. அப்போ அந்த பட்டாச்சாரியார் சொன்னது காதில் விழுந்தது, மேடம் தான் ஹோம் மினிஸ்டர், மேடம் நினச்சா என்ன வேணால் நடக்கும். ஸ்ட்ரெயிட்டாக லக்ஷ்மியுடைய அருள் பெற்றுட்டீங்க தனுசு ராசிக்காரர்கள், லக்ஷ்மியே கொடுக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. சுவாமி என்ன சார் சொல்கிறது? நம்ம வீட்டிலே பார்த்தீங்கன்னா நம்ம ஒய்ஃப்ட்ட என்ன கேட்பாங்க, மேடம் வரீங்களா, நம்ம டூர் வரைக்கும் போகலாம், பழனி போய்ட்டு அப்படியே கொடைக்கானல்லாம் போய்ட்டு வரலான்னு உங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ்லாம் கேட்குறாங்க, நம்மகிட்ட கேட்குறாங்க. நம்ம என்ன சொல்லுவோன்னு நினைக்கிறீங்க? இருங்க சார், என் மிஸ்ஸஸ்ட்டை கேட்டு வரேன், இல்லை எங்கள் வீட்டில் கேட்டு வரேன். நம்ம என்ன பண்ணுவோம், ஒய்ஃப்ட்ட இந்த மாதிரி என்னை டூர் கூப்பிட்றாங்கப்பா, நான் போகலாமா? உடனே ஒய்ஃப் பண்ண சொல்லுவாங்க, இப்போ ரொம்ப குறைச்சல், நம்ம சம்பாதிச்சு கழிக்கிறதுக்கு இப்போ டூர் ஒன்று தான் குறைச்சல், பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, ஏதோ சொல்லுவாங்க. எனிவே நம்ம போக போகிறதில்ல. ஆனால் நம்ம ஒய்ஃப்ட்ட கேட்டால் அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நீங்கள் பேர் போட்டுக்கோங்க சார், நீங்கள் பேர் போட்டுக்கோங்க, நான் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன்பாங்க. அவங்க நம்மக்கிட்ட சொல்கிறது கன்சல்டேஷன் கிடையாது, இன்ஃபர்மேஷன், அவ்வளோதான். மேடம் முடிவு பண்ணிட்டாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு வேறு பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. 9ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்று விட்டார். 8ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் முடிவு பண்ணிட்டார். லக்ஷ்மி கடாட்சம் பொங்கி வடிகிறது. எல்லா லக்ஷ்மி வந்தப்புறம் என்ன சார் பேச்சு? அப்புறம் சுவாமி அப்புறம் பேசிக்கலாம் சார், லக்ஷ்மி தர்ற காசு வாங்கி ஜாலியாக பாக்கெட்டில் வச்சுக்கோங்க, ஹாப்பியாக இருங்க. கீழே போய்ட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே இந்த தலைமைச் சாத்தன் மடம்னு பேர், இந்த விஷ்ணுமாயா ஹோமங்கள் எல்லாம் இங்கு நடக்கிறது. தலைமைச் சாத்தன் மடம்னா 6 அடி உயர பெரிய விஷ்ணுமாயா இங்கு தான் விஸ்வரூபமாக எழுந்தருளி இருக்கிறார். சுவாமிகிட்ட ஸ்ரீமடத்திற்கு வந்து வேண்டிக் கொள்ளுங்கள், வேண்டுவன கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உலகெங்கிலும் இருக்கும் ஃபுல்லான் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இந்த ஆகஸ்ட் மாதத்திலே ஒரு அற்புதமான ஒரு மாதம் என்றே இதை சொல்லலாம். காரணம் என்றால் ஒரு 3-4 கிரகங்கள் பெயர்கிறது. ஆரம்பிச்சிட்டிங்களா சார்? தெரியும் சார், 2025 ஓப்பனிங்கிலிருந்தே இதே மாதிரி தான் 3-4 கிரகம் பெறுவது, 5-6 கிரகம் பெயருது. அது என்னமோ தெரிலங்க, இந்த வருஷம் மட்டும்தான் சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சின்னு எல்லா பயிற்சியும் இந்த ஒரே வருஷம் தான் இவ்வளோ நடக்குது. அதில் இந்த ஆகஸ்ட் மாதம் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாகவே என்ன நடக்குதுன்னா, அந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா மிதுனத்துக்கு போய்டுறார். மிதுனத்தில் போன சுக்கிரன் கடகத்துக்கு வரார் ஆகஸ்ட் மாதம் 15க்கு அப்புறம். இந்த பக்கம் என்னடான்னா குரு பகவான் வந்து அதே இடத்துல சேம் பொசிஷனில் இருக்கார். ஆனால் சூரிய பகவான் சிம்மத்தில் ஆட்சி பெறுகிறார். ஆட்சி பெற்ற சூரியனோடு புத பகவான் சேர்ந்து புதாதித்ய யோகம் பெறுகிறார். சிம்மத்தில் ஏற்கனவே இருந்த செவ்வாய் பகவான் இப்போ கன்னிக்கு போயிடுறார். கன்னிக்கு போயிட்டு இப்படி எல்லா கிரகங்களும், சார் இதை பற்றிலாம் எங்களுக்கு என்ன சார் தெரியும், எங்களுக்கு என்ன ஆகும்னு சொல்லுங்கள் சார், அதுதான் நம்ம சொல்ல போகிறோம். அவ்வகையில் இத்தனை கிரக பயிற்சிகள் சேர்ந்து ஏதேனும் ஒரு ஆக்டிவிட்டி நடந்து ஆகணும் இல்லையா? ஸோ அது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான யோகம், எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு யோகம், எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையை தலைகீழாக மாறக்கூடிய அதி அற்புதமான அதிர்ஷ்டங்கள் வருகின்ற குபேர யோகம்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம ராசி ரீதியாகவே பார்த்து விடலாம்.